அழகா 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 மர்க்கா சொல்லு. அழகா 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 இவன் தான் அழகனா? ஆமா சார். ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன் கொங்காங்கோ. அது 1500 தெரியுமா? 1500 ரூபாய். 1500 ரூபாய் ஒரு தரம். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. என்ன பண்ணுவ? இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? Hey, doctor! You crazy? காட்டான் கிட்ட ரோஸ் பத்தி கேட்டா உனக்கு என்ன தெரியும்? Ask me. Rose means beauty. Beauty means Nandi. As sweet as candy. ஜோத்துக்கு வழி இல்லாம கலெக்டர் நேர்கி வர்றதுக்கா? அப்பா அப்பெல்லாம் வர மாட்டேப்பா. எப்படி வர முடியாது? உங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியுமே. உங்க லட்சணமே எங்களுக்கு தெரியுமே. எல்லாரே வாழ வைக்கும் சென்னை இருக்கு, நான் போறேன். சென்னையில போய் என்ன ஆக போறீங்கறியா? நான் போயிட்டு டான்ஸ் ஆடுவேன். எங்க போய்? அங்க போய் டான்ஸ் கத்துக்குவேன். யாரோ ஒருத்தர் மேல அடிக்கிறான்ல, அவனையும் கூட கூட்டிட்டு போ, உனக்கு உதவும். ஏன்னா எந்த ஸ்டுடியோக்குள்ள வெளியே வரலனாக்க ரோட்ல இருந்து நீ வடிவ மாதிரி இந்த ஆடு. என்கிட்ட யோகா இருக்கா, நான் யோகா கூட்டிட்டு போவேன். எங்க சென்னை யோகா என்ன பிபி வச்சுக்கிறாரா? ஏய் மச்சான் எங்கடா இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சுடா. யார்டா அது? சாய்டா. ஏய் எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்ட? அவனை கூப்பிட்டா வெறுங்க ஆட்டிட்டு வருவான்டா. மச்சான் அவன்கிட்ட நேத்தே சொல்லிட்டு வர சொல்லி. ஏய் சாய் வந்துட்டான். ஏய் வா மச்சான். ஏய் மச்சான் சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சரி மச்சான் இதாங்கடா, இப்போ தானே சம்பளம் வந்தது, இதை கல்யாண செலவு கொடுத்துருங்கடா. சரி மச்சான் பாய்டா, நான் வரேன்டா. நீ வரலையாடா? இல்லை மச்சான். பாபு அந்த ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணிடுறா. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஃபுல்லா பாருங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, வேற யாருக்கும் தெரிஞ்சது கிடையாது. ஸோ அதனாலதான் சொல்ல வரேன். என்னால சொல்லாம இருக்கவும் முடியல. 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நான் தான். தம்பி நீ பயப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் கேள்வி வைப்போம். ஒரே கேள்வி தான் கேட்பேன், பதில் சொல்லிட்டுனா உங்களுக்கு வேலை. சரி டாக்டர் கேளுங்க சார். கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? கரெக்டா சொல்லிடுறேன், அன்னைக்கு வேலை கிடைச்சிருன்னு சொல்லி முட்டை வந்தது. எப்படி? ஒரு கேள்வியாக கேட்போம் சொன்னீங்க. அப்புறம் எப்படி நொப்படிங்கிறங்க நான் பதில் சொன்னேன். போயா நீ உன் இந்தியுமே பேச்சுவார்த்தை தரக்கூடாது. என்னது? 1 லட்சம் ரூபாய் என்ன மதிப்பு? என்ன பொருள் மேடம் அது? இன்சூரன்ஸ் பாலிசி குழுக்கள்ல விழுந்திருக்கு. பால் பாக்கெட்டா? பயங்க சார் போன பால் பாக்கெட்டா பிரிச்சா ஆள பாரு. And that's what he needs to do. Oh, he has to. He had him up for that tombstone. I'm sorry. Oh, RKO! An RKO from out of nowhere. He did it, Cole. What a cover. To the left. டேய் மேல போய் தனியா என்னடா பண்ற? நானே நெட்வொர்க் கிடைக்காம இங்க வந்து நிக்கிறேன். நீங்க கீழே நின்னு கத்திட்டு எடுக்கறீங்க. நான் மச்சான் காலங்காத்துல விளையாடுறான் போல. ஆமாடா, ஏதோ பண்ணிக்கிற போறான்டா. கீழே வர சொல்றான் அவனை. மச்சான் அப்படியே பெல்ட் ஏறுறா, ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்.
ரெண்டு சொல்லாதீங்க. நிலாவை கட்டி சோறு விட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு அறிவியல் இருக்குது. அதாவது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வந்து தொப்புள் கொடி வழியாக சாப்பிட்றோம். பிறந்ததுக்கப்புறம் தொப்புள் கொடி வெட்டி எடுக்கப்படுறதுனால தொண்டையில் இருக்க உணவு குழாய் வழியாக சாப்பிட்றோம். ஆனால் உணவு குழாய் வந்து 5 வருஷம் ஆகும் அது வந்து விட்டம் விரிவடைகிறதுக்கு. அதனால நம்ம குழந்தைக்கு வந்து மேலே கட்டி நிலாவை கட்டி சோறு விட்டணும்னு வைங்கன்னா குழந்தை வந்து மேலே பார்க்கும்போது தொண்டையும் அந்த உணவு குழாய் விரிவடையும். அதான் அந்த அறிவியல் அன்பா. குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு நிலாவை கட்டி சோறு விட்டுங்க. ஃபோனையோ டிவியோ கொசுவை ஒழிக்கிறதுக்கு ஈஸியான வழியும் மிக குறைந்த செலவு என்னன்னு பார்ப்போமா? ஆல்ரெடி லிக்விட் யூஸ் பண்ண காலி பாட்டில், அதோடைய மூடி தேவை, 2 வேப்பிலை தேவை. இதுல மண்ணெண்ணெய் அதாவது கெரோசினும் வேப்பிலை 2 உள்ள போட்டிருக்கேன், மேல மூடி இருக்கேன். நீங்க வழக்கமா யூஸ் பண்ற அந்த மிஷினுக்குள்ள இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே பிளக் பாயிண்ட்ல போட்டு சுவிட்சை போட்டு ஹை லோ இருந்தா அது மாதிரி வச்சுக்கலாம். இப்ப கரண்ட்ல யூஸ் பண்றமே ஃபயர் ஆகாதான்னு ஒரு பயம் இருக்கும். இது வந்து எரியக்கூடிய தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு அவங்க பண்ண அப்புறம் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்பி இதை நீங்க ஃபிட் பண்ணி கெரோசின் ஊற்றி 2 வேப்பிலை வச்சு மிஷின்ல போட்டு எப்பவும் போல கரண்ட்ல யூஸ் பண்ணலாம். அது எத்தனை மணி நேரம் போட்டாலும் உங்களுக்கு டெஃபினட்டா ஃபயர் ஆகாது. இது வந்து நான் பண்ணதுனால உங்களுக்கு சொல்றேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆள் வேலை கட்டு டவுனுக்கு போனார். பஸ்ஸில் இறங்கி போனாலும் ஒரே களைப்பு, வெயில் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புளியோரை இருக்காயா, இல்லை என்னதான் இருக்கு அப்படின்னு, அவிச்ச முட்டை இருக்கு அப்படின்னு, சரி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு, 60 ரூபா. ஏழை பாவி, நான் ஒரு அவிச்ச முட்டை தானே சாப்பிட்டேன், அதுக்கு போய் 60 ரூபான்னு சொல்கிறேன். நிறுத்து, இந்த அவிச்ச முட்டையை நான் அவிக்காம கோழிக்கு அடப்படுத்து வச்சு அது குஞ்சு பொறிக்க வச்சு அது கோழி ஆக்குனா கோழி எவ்வளவு? 60 ரூபா. கோழி ஆக்காம உனக்கு அவிச்சு கொடுத்தேன் பாரு, அதுக்கு தான்டா அந்த அது 60 ரூபா அப்படின்னு. பைக்குள்ள இருந்து இந்த நம்மால் கிராமத்தால் ஒரு புளிய மரத்து விதை எடுத்து கொடுத்தான். அது அவிஞ்சு போயிருச்சு. என்னையா அப்படின்னு வச்சுட்டு மீதி சில்லறையை கூட பண்ண ஏன்னா புளிய விதை கொடுத்து சில்லறையை கொடுத்தாரு. ஆமா, இதை நான் மரமாக்கிட்டேன்னா அது எவ்வளோ ஒரு மரமாக வந்து எவ்வளோ ஒரு புளியங்காயை காய்ச்சிருக்கும். அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துல புளிய மரம் வந்து 600 ரூபாய்க்கு புளிய மரம் போயிருக்கும். 60 ரூபாய் எடுத்துக்கு மீட்டு 540 ரூபாய் கூட பண்ணிருக்கான். அந்த சட்டை எனக்கு கடையை வேணாம்.